எல்லாரும் ஆசைப்படுவது இன்பம் சுகப்பட வேண்டும் என்பதைத்தான். அந்த சுகத்துக்கு வழி என்ன? செல்வம் வேண்டும். செல்வத்தை கொண்டு நேரடியாக சுகத்தை அடையலாமா? கூடாது. சரி, செல்வத்தை எப்படி அடைய வேண்டும் என்றால், திருடி பறிக்க முடியாது, ஏமாற்றி பெற முடியாது, நேர்மையாக சம்பாதித்து பெற வேண்டும். சம்பாதிக்கணும்னா அதற்கான தகுதி, அதற்கான பண்புகள் என்னிடத்தில் இருக்கணும். அப்ப என்னென்ன சொல்றது பாருங்க. முதல்ல வித்யா, கல்வி கற்பதுதான் மிகவும் முக்கியமானது. கல்வி நமக்கு என்ன செய்கிறது? உடனே நல்ல வேலையை கொடுக்கும். 12வது முடிச்சா நல்ல கல்லூரி, நல்ல கல்லூரியில் படிச்சா உடனே உயர்ந்த வேலை, லட்சக்கணக்கில் சம்பளம் கிடையாது. கல்வியினுடைய பயன் பணிவுன்னு சொல்லுகிறது. வித்யா ததாதி வினயம். வினயம்னா பணிவு. கல்விதான் நமக்கு பணிவை கொடுக்குமா. பணிவு ஒருவனிடத்தில் இருந்தால்தான் அவன் செல்வத்தை பெறுவதற்கு தகுதி உடையவனாக ஆகிறான்னு சொல்லுகிறது. பணிவு இல்லாமல் கையில சட்டுன்னு செல்வம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ராவணனை போல கம்சனை போலத்தான் நாமும் இருப்போம். பணிவு வந்துவிட்டு அதற்கு பிறகு செல்வம் வந்தால் அப்ப ஒரு உயர்ந்த விபீஷணனை போலவோ எத்தனையோ அரசர்கள் இருந்திருக்கிறார்களே. ராஜ ரிஷிகளாக பகவானிடத்தில் சிறந்த பக்தியோடு தர்மத்தில் ஈடுபாடோடு இருந்த அரசர்களும் உண்டு. தர்மத்தை விட்டு பாதை மாறி போய் தவறாக நடந்த அரசர்களும் உண்டு. என்ன வேறுபாடு என்றால், கர்வத்தோடு இருக்கும் போது செல்வம் வந்தா தவறான வழியில கொண்டு போயிடும். பணிவோடு இருக்கும் போது செல்வம் வந்தால் கடமையை உணர்ந்து நடந்து கொள்வார்கள். அப்ப கல்வி என்பது பணிவை கொடுக்கும். பணிவு இருப்பவனுக்குத்தான் செல்வம் வந்து சேரும். அந்த செல்வத்தை கொண்டு என்னென்னமோ வாங்கி கொள்ளுகிறேன், நல்ல பழம் வாங்கி சாப்பிட்றேன், நல்ல மாலை வாங்கி அணிந்து கொள்ளுகிறேன், நானே ஆனந்தப்படலாமேன்னு தோணும். அதை பண்ணாத. தனாத்து தர்மம், தனத்தை கொண்டு செல்வத்தை கொண்டு தர்ம காரியங்களை பண்ணு. அந்த தர்மத்தை பண்ண பண்ண உனக்கு புண்ணியம் சேரும். அந்த புண்ணியத்தின் விளைவாக உனக்கு சுகம் கிடைக்கும். நேரடியாக பணத்தை கொண்டு ஒரு பொருளை வாங்கி அதை அனுபவித்தேன் என்றால் அது ரொம்ப குறுகிய சுகம், சின்ன சுகமாகத்தான் இருக்கும், விரைவில் முடிந்து போய்விடும். இப்ப நேர கையில 100 ரூபாய் இருக்கு, வெளியில போனேன், ஒரு கடையில போய் ஏதோ ஒன்றத்தை கொடுத்தேன், அவர் ஏதோ ஒரு நல்ல தின்பண்டம் அல்வாவோ ஏதோ ஒரு கேசரியோ கொடுத்தார், வாயில போட்டேன். இங்கிருந்து இங்க போற வரைக்கும் தான் அதோட சுவை. இந்த நாக்க தாண்டியாச்சுன்னா எந்த பொருளுக்கு எந்த சுவை, எப்பேற்பட்ட பொருள்கள்ல பண்ணப்பட்டிருந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த கழுத்தை தாண்டியாச்சுன்னால் என்ன சாப்பிட்டோன்னு நமக்கே உள்ளுக்குள்ள போனா என்ன புரதச்சத்தா, அந்த சத்தா, இந்த சத்தா, இவ்வளவுதான் பேசுவார்களே தவிர இந்த நாக்க தாண்டுற வரைக்கும், தொண்டக்குழி வரைக்கும் மட்டும்தான் என்ன சுவை என்பது. அதை தாண்டி விட்டதென்றால் எது நல்லது செய்யும்னு பார்த்துத்தான் பிரயோஜனமே தவிர எது சுவையாக இருக்கும் என்பது பிரயோஜனமே கிடையாது. அப்ப 100 ரூபாய் கொடுத்தேன், ஒரு பொருளை வாங்கினேன், சாப்பிட்டு விட்டேன் என்றால் அந்த சமயத்துக்கு இன்பம் கிடைத்து விடும். ஆனா அது நிலைத்து ஒரு நாளும் இருக்காது. அதுவே இந்த 100 ரூபாயை வைத்து நான் ஏதோ ஒரு தர்ம காரியம் பண்றேன், 100 ரூபாயில பண்ண முடியாதா? பெரியவர் யாரோ ஒருத்தர் பண்ணும்போது ஒரு பங்கு அதில் கொள்ளுகிறேன் என்றால் அது ஒரு பெரிய புண்ணியத்தில் போய் முடியும். அந்த புண்ணியம் எனக்கு சுகம் கொடுக்கும் போது இதை போல நிலை நிற்காத சுகமா இருக்காது, கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அனுபவிக்க கூடிய இன்பமாக இருக்கும். அதனால முதல்ல வித்யை, வித்யாலே பணிவு, பணிவிற்கு பிறகு செல்வம், செல்வத்தை கொண்டு தர்மம், தர்மத்தை கொண்டு இன்பம் என்று சாஸ்திரம் ஒரு வழி வகுக்கிறது. அதனால தான் இந்த தர்மம் என்பதை மிக முக்கியமாக தெரிவிக்கிறார்கள். ஆண்டாள் பக்திக்காகவே எழுதப்பட்ட பிரபந்தமாக இருந்தாலும் பல இடங்கள்ல தானத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும், கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று 11வது பாசுரத்துல பாடுகிறாளோ இல்லையோ. அந்த ஒரு இடையன், கோவலன்னு சொன்னா யாரோ ஒரு கோபன், ஒரு இடையன், அவன் தன்னுடைய தர்மத்தை விடாமல் அனுஷ்டிக்கிறாராம். எத்தனை பசுமாடுகள் இருந்தாலும் தான் ஒருத்தனாக அனைத்தையும் கறந்து விடுவானாம். இடையனுக்கு தர்மம் என்ன? பசுமாடுகளை நேரத்துக்கு கறக்க வேண்டும். கண்ணுக்குட்டிக்கும் பசி எடுத்து அது அழக்கூடாது, தாய்க்கும் பால் கொடுக்க முடியவில்லையேன்னு வருத்தம் ஏற்படக்கூடாது. சரியா கண்ணுக்குட்டியை விடணும், அது வேண்டிய அளவுக்கு சாப்பிடணும், கண்ணுக்குட்டியை விளக்கணும், பாத்திரத்துல பாலை பிடிக்கணும், அதை கொண்டு போய் எல்லாருக்கும் விற்று அதை பணமாக்கி தான் வாழ வேண்டும். இதுதான் அவருக்கு கடமை. அந்த கடமையை விடாமல் இவர் செய்கிறார், கோவலன் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, எத்தனை மாடுகள்னு ஆண்டாளால எண்ணி முடிக்கவே முடியல. முதல்ல எடுத்து 1 2 3 4ன்னு எண்ண ஆரம்பிச்சா இது இன்னைக்கு முடியாது போல் இருக்கு. மார்கழி மாசமே முடிஞ்சு அடுத்த மாசமே வந்துடும், என்னைக்கு எண்ணி முடிக்கிறதுன்னு தெரியல. கணங்கள், கூட்டங்கள்னு ஆண்டாள் பாடினா. முதல்ல கூட்டம் அப்படின்னு ஒன்னா வச்சுப்போம். மாடுகளின் கூட்டம்னு சொன்னா இங்க இன்னொரு கூட்டம் இருக்கு, அங்க மலை மேல இன்னொரு கூட்டம் இருக்கு, இந்த இடத்துல நதிக்கு பக்கத்துல இன்னொரு கூட்டம் இருக்கு. அப்ப கூட்டங்கள் கணங்கள் அப்படின்னு ஆண்டாள் மாத்தினா. அப்படி சொன்னாலும் எண்ணி முடிக்க முடியும்னு தோணல. கணங்கள் பல, கூட்டம் கூட்டமாக கூட பிருந்தாவனத்தில் இருக்கிற மாடுகளை எண்ணவே முடியாது. கணங்கள் பல,
பல கூட்டங்கள் இருக்கின்றனன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப இப்ப நட்சத்திரங்களை எண்ண முடியாதுன்னு சொல்றாளோ இல்லையோ, அத போல மாடுகளின் கூட்டம் எண்ணிக்கை எத்தனைன்னு எண்ண முடியாது. ஆனா எத்தனை மாடுகள் இருந்தாலும் பல கறந்து அந்த மாடுகள் அனைத்தையும் கறக்கும் வல்லமை படைத்தவனான இடையன் இருக்கிறாராம். அவனுடைய மகள் கோவலர்தம் பொற்கொடியே என்று ஒரு பெண்ணை அழைக்கிறாள். அங்கும் சொல்லப்படுவது தன்னுடைய வருணாசிரம தர்மத்தை விடாமல் அந்த கோவலன் செய்து கொண்டிருக்கிறார். இல்லாட்டா ஆண்டாள் கொண்டாட வேண்டிய தேவையே கிடையாது. பாலை கறந்தா என்ன, கறக்காவிட்டால் என்ன, இவளுக்கு வேண்டியது கண்ணன். கண்ணனை பற்றி மட்டும் பாடியிருக்கலாமே என்றால் இந்த கோபிகைக்கு பெருமையே தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை விடாமல் செய்யும் ஒருவனுக்கு மகள். அதனால என்ன பெருமை என்றால், தகப்பனாருக்கு இருக்கிற பண்பு பெண்ணுக்கும் வரும் அல்லவா. தகப்பனாருக்கு நல்ல தானத்துல ஈடுபாடு. இன்னொரு பாசுரத்துல பார்ப்போமே, திருப்பாவையில பல இடங்கள் தானத்துக்கு 2வது பாசுரத்தை ஒரு இடத்துல பார்த்தோம். அதே போல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் என்று ஒரு பாசுரத்திலே பாடுகிறாள். மறுபடியும் தர்மத்தை பற்றி தானத்தை பற்றி சொல்லுகிறாள். அம்பரம் அப்படின்னா வஸ்திரம், துணின்னு அர்த்தம். தண்ணீர் தண்ணீர், சோறு அன்னம், இந்த 3ஐயும் நந்தகோபாலன் நிறைய தானம் பண்ணுவாராம். பண்ண தொடங்கினால் நிறுத்தவே மாட்டாராம். ஆண்டாள் பாசுரம் எப்படி இருக்கு? அம்பரம் தண்ணீர் சோறு அறம் செய்யும் என்று பாடவில்லை. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னு சொன்னா, இவர் மட்டும் வேஷ்டி வீட்டுல நிறைய வேஷ்டி எடுத்து வச்சுன்னு தானம் பண்ண ஆரம்பிச்சா அன்னைக்கு முழுக்க வஸ்திரதானமே பண்ணுவாராம். பார்ப்பவர்கள் இவருக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியாதா, இவ்வளவு நேரம் பண்ணிட்டே இருக்காரேன்னு தோணுமா. அப்படி ஒவ்வொரு தானத்திலும் மிகுந்த ஈடுபாடு உண்டு. வஸ்திரதானம், அன்னதானம், தீர்த்த தானம் இதெல்லாம் நிறைய நந்தகோபாலன் செய்கிறார். செய்யும் பொழுது இது எதையுமே ஒரு புகழுக்காக அவர் செய்வதே கிடையாது. வார்த்தை என்ன இருக்கு? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அறம்னு சொன்னா தர்மம்னு அர்த்தம். இதை தர்மம் என்று மதித்து செய்கிறாரே தவிர, நான் ஊர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் தானம் கொடுத்தேன்னா நாளைக்கு என்னை கொண்டாடுவா, நான் தான் ஊர் தலைவன், அடுத்த முறை தேர்தல் வரும்போது என்னத்தான் எல்லாரும் தலைவனாக தேர்ந்தெடுக்கணும், அதனால வஸ்திரதானம் பண்றேன் அன்னதானம் பண்றேன்னு அவர் பண்ணல. என்னுடைய கடமை இது. பகவான் என்கிட்ட நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கார். அந்த செல்வம் எனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. ஒரு தலைவனிடத்துல செல்வம் வருகிறது என்றால் அது அவனுடைய தொண்டர்கள், அவனுடைய குடும்பம் எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. நம்ம வங்கி கணக்குல வந்ததுங்கிறதுக்காக நம்முடைய சம்பாத்தியம் நினைக்க கூடாது. இந்த சம்பாத்தியம் ஒரு குடும்பமே சேர்த்து உழைத்ததற்காக, ஒரு சமுதாயம் சேர்த்து உழைத்ததற்காக கிடைத்த ஒரு ஊதியம். அப்ப அவர்களுக்கும் அதுல பங்கு கொடுக்கணுமோ இல்லையோ. எந்த இடத்துல இருந்தாலும் தர்மசாஸ்திரத்துல சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம்னு சொல்றோமே, அதிலும் ஒரு அரசன் ஏதோ ஒரு நல்ல ஒரு திட்டத்தை பண்ணி அதுல இருந்து பணம் வருகிறது என்றால் அவரவர்களுக்கு யாருக்கு வேலைக்காரர்கள் கொடுக்கணுமோ சரியா பிரித்து கொடுக்க வேண்டும். ஒரு கிரகஸ்தன் இல்லறத்தில் இருப்பவருக்கு மனு ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் சொல்றார். 100 ரூபாய் சம்பாதிக்கிறாய் என்றால் அதை 6 பகுதிகளாக பிரித்துக்கொள். ஒரு பகுதி பிற்காலத்துக்கு சேமிப்பு, இன்னொரு பகுதி வியாபாரத்தை வளர்ப்பதற்கு திரும்ப வியாபாரத்திலேயே போட்டுடு, இன்னொரு பகுதியை ஆனந்தமா மனைவி மக்களோடு அனுபவித்து தீர்த்து விடு, இன்னொரு பகுதியை என்னென்ன தானம் பண்ணிவிடு. இப்படி வரிசையா சொல்லிட்டு வரார். அதுல ஒரு பகுதியை உன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் கொடுத்து விடுன்னு தெரிவிக்கிறார். ஏசாமி, அவர்கள் எனக்கு ஒன்றும் உழைக்கலையே, நான் உழைச்சேன், நான் பணம் சம்பாதிச்சேன், எதற்கு உறவினர்களுக்கு கொடுக்கணும்னால் அது சமுதாயத்துல நன்னா இருக்காது. நீ மட்டும் உயர்ந்து கொண்டே போவாய், நிறைய பணம் சம்பாதிப்பாய், உன்னுடைய மற்ற உறவினர்கள் எல்லாம் சுமார் நிலையில் இருப்பார்கள் என்றால் பார்க்கும் பொழுதே ஒரு ரசமாகவே இருக்காது. பேசும் பொழுது எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குமோ இல்லையோ. அதனால பண்ணாதே. அவர்கள் சம்பாதிப்பதில் ஒரு பங்கை உனக்கு கொடுக்கட்டும், நீ சம்பாதிப்பதில் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுத்து விடு. ஏன்னா அவன் அந்த குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் யாரும் சம்பாதித்து ஒரு வியாபாரத்தையோ ஒரு செயலையோ பண்ணி பணமே சம்பாதிக்க முடியாது. அப்ப சாஸ்திரங்கள் சொல்லுவதே சம்பாதித்த பணத்தை பிரித்து கொடுத்து விடு, உறவினர்களுக்கு கொடு, தேவைப்படுபவர்களுக்கு கொடு, முடிந்த இடத்திலெல்லாம் தானம் செய்ய வேண்டும். பண்ணும் பொழுது என்னுடைய செல்வத்தை தானம் செய்கிறேன் நினைக்காதே. எங்கள் உழைப்புக்கு கிடைத்த செல்வம் இது, இது அவர்களுக்கு உரிய பணம். நான் ஒண்ணு தானம் பண்ணல, அவரவர்களுக்கு உரிய பகுதியை பிரித்து கொடுக்கிறேன் நினைச்சுக்கணுமே தவிர நான் உயர்ந்தவன், அவர்கள் கீழே எனக்கு வேலை செய்கிறார்கள் அதனால கொடுக்கிறேன் நினைக்கவே கூடாது. அந்த எண்ணமும் கிடையாது. அறம் செய்யும், தர்மமாக செய்கிறார். இந்த செல்வம் அனைவருக்கும் உரித்தானது, பகிர்வதற்காகத்தான் பகவான் என்னிடத்துல கொடுத்திருக்கிறார் நந்தகோபாலனுக்கு எண்ணமா. அதனால்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று அந்த பாசுரத்திலும் தானத்தை பற்றி பேசுகிறாள். அப்ப வர்ணாசிரம தர்மம், தர்மத்தை அனுஷ்டிப்பது, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் பரமனடி பாடுவது, இதெல்லாம் தர்மங்கள். நாட்காலே நீராடுவது தர்மம். அப்ப ஆண்டாள் தர்மங்களை பற்றியும் பல இடங்களிலே சொல்லுகிறாள்.
குறிப்பாக தானத்தை பற்றியும் ஒரு சில பாசுரங்களிலே தெரிவிக்கிறாள். அப்ப அந்த அடிப்படையில் தானம் என்றால் என்ன, அதுல என்னென்ன வகைகள் உள்ளன, நாம் அதை எப்படி கடைபிடிக்கலாம், மற்றபடி பொதுவாக நாம் இன்றைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தர்மங்கள் என்ன, ஆண்டாள் எதை சொல்லி இருக்கிறாள், அதை நாம் எப்படி நேரடியாக கடைபிடிக்கலாம் என்பதை பார்ப்பதுதான் இந்த 2 நாட்களுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு. இன்றைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான தானத்தை நாம் செய்ய வேண்டும், எந்த விதமான தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏன்னா வாழ்க்கை மாறிக்கொண்டே போகிறது. அன்னைக்கு இருந்தது போல சாஸ்திரம் சொல்லும் பொழுது நாம காலையில சமையல் முடிக்கிறோம், முடிச்சு பகவானுக்கு ஆராதனத்தை முடித்து நைவேத்தியம் பண்ணி முடிக்கிறோம் இல்லையோ, உடனே சாப்பிடக்கூடாது. வீட்டு வாசல்ல போய் நின்று கொண்டு யாராவது வழிப்போக்கர்கள் வெளியூரிலிருந்து யாரானு வந்திருக்கலாம், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் யாராவது யார் கொடுப்பார்களோன்னு தேடலாம். இப்ப திடீர்னு இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு போறோம், காஞ்சிபுரம் போறோம்னா கட்டம் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல பிரசாதம் கிடைச்சிடும், கோவில்லயே பிரசாதம் கிடைக்கும். ரொம்ப தொலைவில் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு திவ்யதேசம் கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், அங்க அந்த பெருமானுக்கே ஒருபடி ஒரு ஆளாக்கு அரிசி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அங்க என்ன குழம்பு இருக்குமா, சாற்றுமது இருக்குமா, கரிமது இருக்குமா, ஒண்ணும் இருக்காது. நமக்கு எல்லாம் வேணும். அப்ப என்ன பண்ணுவது, சாப்பிடுவதற்கு எங்காவது கிடைக்குமான்னு தேடிக்கொண்டு பக்தர்கள் காத்திருப்பார்களோ இல்லையோ, அத போல யாரான் இருக்கிறார்களான்னு காத்திருக்கணுமா. அந்த இல்லத்துக்கு யார் தலைவனோ வீட்டு வாசலில் போய் நின்று கொண்டு ஒரு 20 நிமிஷமாவது காத்திருக்க வேண்டும். யாரான வழிப்போக்கர்கள் வருகிறார்களா, தேசாந்தரிகள் வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு உணவு அளித்து விட்டு நாம் உணவு உண்ண வேண்டும் என்று காத்திருக்கணுமாம். இன்னைக்கு நமக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது. பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்குள்ளேயே இங்க யாரு குழந்தைக்கு என்ன அனுப்பணும், கணவனுக்கு என்ன அனுப்பணும், அதை பிசிஞ்சி அந்தந்த டப்பாவில் போட்டு எல்லாம் தயாரா வச்சிருக்கா. அவர் அந்த பக்கம் சாப்பிட்ட உடனே இவர்கள் தட்டுல போட்டு சாப்பிட்டு கிளம்பத்துக்கு தான் நேரம் இருக்கு. நடுவுல 20 நிமிஷம். நான் இருக்கிறது 15வது மாடி, அங்கிருந்து கீழே இறங்கி வந்து வாசல்ல போய் நின்னுண்டு யாரான வருவார்களான்னு பார்ப்பது, இதெல்லாம் நடக்குமா என்றே தெரியாது. ஆனா நம்முடைய அதுக்காக தர்மத்தை விட்டுட முடியுமா? கண்டிப்பா செய்ய வேண்டும்னு கண்ணன் தெரிவிக்கிறார். யஜ்ஞா தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம் யஜ்ஞோதான தபக்கர்ம நத்தியாஜ்யம் காரியமேவ தத்து என்று பகவத்கீதையில சொல்றார். அர்ஜுனன் கேட்டார், கண்ணா பக்தி தானே உயர்ந்தது, ஏன் கர்மங்களை பண்ணணும்? நான் உன்னிடத்துல அன்போடு இருக்கேன், பக்தியோடு இருக்கிறேன், அப்புறம் நான் கார்த்தால் இருந்து இந்த சடங்குகளை எல்லாம் செய்தேனா, இந்த கர்மங்கள் தர்மங்களை செய்தேனா என்று ஏன் பார்க்கிறாய்னு கேட்டார். அர்ஜுனா, இந்த தர்மங்களை நீ நிறுத்தி விட்டாய் என்றால் என்னிடத்தில் இருந்த பக்தியையும் இழந்து விடுவாய். மனசுல பக்தி நிலை நிற்க வேண்டும் என்றால் அடிப்படை தர்மங்களை விடாமல் அனுஷ்டிக்க வேண்டும். என்ன தொடர்பு நமக்கு புரியாது. கண்ணன் காட்டுகிறார், பாவனானி மனிஷினாம், நம்முடைய மனதை அந்த கர்மங்கள் தான் புனிதமாக ஆக்குகின்றனன்னு தெரிவிக்கிறார். ஒரு அழகான தொடர்ச்சி. நாம தர்ம காரியங்கள் பண்றோமோ இல்லையோ, அந்த தர்ம காரியங்களாலே பகவான் ஆனந்தப்பட போகிறார். அவர் ஆனந்தப்பட்டார் என்றால் நான் முன்னால் செய்த பாபங்களை எல்லாம் மன்னித்து விடுவாரோ இல்லையோ. ஒரு குழந்தை, நம்ம வீட்டிலேயே ஒரு பிள்ளையோ பெண்ணோ இருக்கிறார், ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார்னு வச்சுப்போம். இல்ல ஒண்ணு வேண்டாம், 100 தவறுகளை செய்திருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகள். ஆனா அதிலிருந்து திருந்தி இப்போ மனம் மாறி ஒவ்வொன்னா நல்லது பண்ண தொடங்குகிறார்கள்னு வச்சுப்போம். இப்பதான் ஒரு 10 நல்ல விஷயங்களை செய்கிறார்கள். நாம் சொன்னபடிக்கு நடக்க தொடங்கி நன்னா தினமும் படித்து கோவிலுக்கு போய் பாசுரங்களை சொல்லி என்னென்ன பண்ணமோ பண்றான்னு வச்சுப்போமே. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், நீ 100 தப்பு பண்ணது தப்பு தான், அதுக்கு தண்டனை கொடுக்கிறேன், இந்த 10 நல்லதுக்கு பரிசு கொடுக்கிறேன் நான் சொல்லுவோம். 10 நல்லதை பண்ணுவதை பார்த்த உடனேவே ஓ மனசு மாறிவிட்டார் போல இருக்கிறதே, அப்ப அந்த பழசீவனா மறந்துடுவோமா, பண்ண தவறையும் மறந்து விடலாம்னு ஒரு பெற்றோருக்கு தோன்றும் அல்லவா. அதே போலத்தான் பகவானுக்கும். அவர் சொன்னபடி நாம் தர்ம காரியங்களை செய்தோம் என்றால் அவர் ஆனந்தப்படுவார், என்னென்ன பரிசு வேணுமோ நமக்கு கொடுப்பார். அவர் சொன்னதற்கு மீறி நடந்தோம், அதர்மத்தின் வழி நடந்தோம் என்றால் வருத்தப்படுவார். ஐயோ பிள்ளை இப்படி போறானே, நான் சொன்ன நல்ல வழியை பின்பற்றாமல் தவறாக செல்லுகிறானேன்னு ஒரு வருத்தம் இருக்கும். சில சமயங்களில் அது கோபமாக கூட உருவம் எடுக்கலாம். அந்த கோபத்தை போக்க வேண்டும், வருத்தத்தை போக்க வேண்டும்னா ஒரே வழி, அவர் பிடித்த மாதிரி ஒரு 10 காரியங்களை பண்ணணுமோ இல்லையோ. அப்ப நாம தர்மத்தை செய்ய செய்ய இந்த தர்மத்தால் பகவான் ஆனந்தப்பட்டு பழைய பாபங்களையும் மெதுவா மறக்க தொடங்கி விடுவார், மன்னிக்க தொடங்கி விடுவார். பாபங்கள் குறைய குறைய நமக்கு இந்த ரஜோகுணம் தமோகுணம்னு இந்த மனசுல 2 குணங்கள் இருக்கின்றன. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று 3 குணங்கள். சத்துவகுணம் ரொம்ப உதவி செய்யக்கூடியது, தெளிவை கொடுக்கும், ஒரு முயற்சியில் உத்வேகத்தை கொடுக்கும், இதெல்லாம் சத்துவகுணம் கொடுக்கக்கூடியது. ரஜோகுணம் விருப்பு, வெறுப்பு, கோபம் இதை அனைத்தையும் கொடுக்கும். தமோகுணம் தூக்கம், கவனமின்மை, சோம்பேறித்தனம் இது அனைத்தையும் கொடுக்கும்.
சத்துவம் ரஜஸ் தமசுன்னு 3 குணங்கள் இந்த உடலில் இருக்கின்றன, இந்த மனதில் இருக்கின்றன, இந்த புஷ்பத்தில் இருக்கின்றன, இந்த காகிதத்தில் இருக்கின்றன, எல்லாத்திலையும் உண்டு. ஆத்மா கிட்ட மட்டும்தான் கிடையாது. ஜீவாத்மாவிடத்தில் சத்துவம் ரஜசு தமசு 3 குணங்களும் கிடையாது. ஆத்மா என்பவர் உடலை காட்டிலும் வேறுபட்டவர். அவரிடத்தில் இந்த முக்குணங்கள் கிடையாது. ஆனா அவரை சுத்தி இருக்கிற எல்லா பொருள்களிலும் இந்த முக்குணங்கள் இருக்கின்றன. இதுல என்ன வேடிக்கை என்றால், அந்த 3 குணங்களும் ஜீவாத்மாவைத்தான் பாதிக்கின்றன. அவருடைய பண்புகளே கிடையாது. ஆனா அதனாலே அவர் பாதிக்கப்படுகிறார். ரொம்ப நெருக்கத்தில் இருக்காரோ இல்லையோ. மனதில் சத்துவகுணம் அதிகமாக, இப்ப கார்த்தால் எழுந்திருக்கணும், காலை வேளையில் படிக்க வேண்டும்னு சொல்லுகிறார்கள் இல்லையோ. ஏன்னால் இன்னைக்கு நமக்கு காலையில தூக்க கலக்கமா இருக்கு. ஏன்னா தூங்குறதே 12 மணிக்கு 1 மணிக்கு. சரியா தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்தோம் என்றால் தெளிவா இருக்கும். உடலில் சத்துவகுணம் அதிகமாக இருக்கும். படிப்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம், நல்ல விதத்துல யோசிக்கலாம். மதிய பொழுது வந்தால் எல்லாருக்குமே உடம்பில் ரஜோகுணம் அதிகமா இருக்கும். அப்பதானே வேலை உழைக்க முடியும், வேலை பார்க்க முடியும். ஆசை வரணும், இது அடையணும், அதை அடையணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்தால்தான் உத்வேகம் வரப்போகிறது. அப்ப பகவான் இயற்கையாக அமைக்கும் பொழுதே காலை வேளையில் சத்துவகுணம் உயர்ந்திருக்கணும், மதிய வேளையில் ரஜோகுணம் உயர்ந்திருக்க வேண்டும், இரவு பகுதியில் தமோகுணம் உயர்ந்திருக்க வேண்டும். இல்லையே வேண்டாம், நான் தமோ குணத்தையே அழித்து விடுகிறேன், எனக்கு என்னைக்குமே தமோ குணமே உயரக்கூடாதுன்னு சொன்னால் அப்ப ராத்திரியில தூக்கமே வராது. தமோ குணம் வந்தால்தான் உடம்பு களைத்து போய் தூக்கமே வரும். இல்லாட்டா அதுக்கு போய் மருத்துவர் இடத்துல மாத்திரை வாங்கி சாப்பிடணும். சாமி தூக்கமே வரல, ஏதான மாத்திரை கொடுங்கோன்னு அவரிடத்துல போய் நிற்கணும். அப்ப அந்தந்த குணம் வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். ஆனா பொதுவாக மனதில் சத்துவகுணம் அதிகமாக இருந்து மற்ற 2ம் குறைவாக இருந்தால்தான் நல்ல எண்ணங்கள் பிறக்கும், நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நான் முடிவெடுக்கும் பொழுது தெளிவா யோசிக்கணுமோ இல்லையோ. விருப்பின் காரணமாகவோ வெறுப்பின் காரணமாகவோ முடிவெடுக்க கூடாது. கவனக்குறைவோடோ சோம்பேறித்தனத்தோடோ முடிவெடுக்க கூடாது. தெளிவான எண்ண ஓட்டத்தோடு முடிவெடுக்க வேண்டும். அதுக்கு சத்துவகுணத்தை வளர்க்கணும், மற்ற 2ஐயும் குறைக்க வேண்டும். அதற்கு பகவானுடைய அருள் தேவை. நான் தர்மங்களை பண்ண பண்ண தர்மேண பாபம் அபனுததி என்று சாஸ்திரம் தெரிவிக்கிறது. நாம் தர்மத்தை செய்ய செய்ய அதனால பகவான் மகிழ்ந்து நம்முடைய பாபங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். பாபம் குறைய குறைய மனதில் இருக்கிற ரஜோகுணமும் தமோகுணமும் குறையும். அந்த 2ம் குறைந்தால்தான் விருப்பு வெறுப்பு, பேராசை, வஞ்சனை, ஏமாற்றும் புத்தி இது எல்லாம் குறைந்து விடும். அப்பதானே மனசு தெளிவா இருக்கும். தெளிவான மனதை கொண்டுதான் பகவானிடத்துல பக்தி செலுத்தவே முடியும். நாம தினமும் நெத்திக்கு திலகம் இட்டுக்கிறோமோ இல்லையோ, திருமணம் இட்டுக்கிறோம், விபூதி இட்டுக்கிறோம், ஏதோ ஒண்ணு இட்டுக்கிறோம். ஒரு கண்ணாடியை பார்த்து தானே இட்டுக்கிறோம். இந்த கண்ணாடி இன்னைக்கு எடுத்து பார்த்தா ரொம்ப அழுக்கா இருந்தது. ஒரு துணி எடுத்து நன்னா கண்ணாடியை தொடச்சிட்டு பார்த்தேன், அழகா திருமணம் இட்டுட்டு வந்துட்டேன். 4 நாள் கழிச்சு திரும்பவும் கண்ணாடி எடுத்து பார்த்தா அழுக்கா இருந்தது. மறுபடியும் தொடச்சேன், திருமணம் இட்டுட்டேன். இன்னொரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அழுக்கா இருந்தது, மறுபடியும் துடைக்கணும். இப்ப கண்ணாடியில் அழுக்கை ஒரே ஒரு நாள் தொடச்சா அப்புறம் வாழ்நாள் முழுக்க திருமணம் இட்டுக்க முடியுமா? முடியாது. திரும்ப திரும்ப அழுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அதை அவ்வப்போது விலக்கி போக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இதே போலதான் மனசு என்பது ஒரு கண்ணாடி, ஒரு திரை. இந்த திரையை வச்சுதான் பரமாத்மாவை நான் பார்க்க போறேன். அப்ப அந்த திரை தூய்மையா இருக்கணுமோ இல்லையோ. ஒவ்வொரு முறையும் ரஜோகுணம் தமோகுணம் மெதுவா உள்ள வந்து சேரும். அதை தொடைத்து தொடைத்து தினமும் போக்கிக் கொண்டே இருந்தால் தான் மனசு தூய்மையா இருக்கும். அதற்காகத்தான் தர்மத்தை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்ப தர்மம் தான் அடிப்படை. அதற்கு மேல கட்டப்பட்ட கட்டடம் தான் பக்தி என்பது. நான் தான் பக்திக்கே உயர்ந்து விட்டேனே. இனிமே அன்போடு இருக்கேன், நாம சங்கீர்த்தனம் பண்றேன், கோயிலுக்கு போறேன், அர்ச்சனை பண்றேன், அவருக்கு நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்றேன். ஆனா மற்ற தர்மங்களை எல்லாம் விட்டு விடுகிறேன். அடிப்படை தகப்பனாருக்கு தாயாருக்கு தர்ப்பணம் பண்ண மாட்டேன், சிராத்தம் பண்ண மாட்டேன், சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், தான தர்மங்கள் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வேண்டாம், எனக்கு தான் பக்தி இருக்கேன்னு சொன்னால் 10 நாள் 10 வருஷத்துக்குள்ள அந்த இருந்த பக்தியும் போய்விடும்னு கண்ணன் தெரிவிக்கிறான். அப்ப பக்தியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தர்மம் என்கிற கட்டமைப்பு அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆனால் தான் திரும்ப திரும்ப எந்த நூலாக இருந்தாலும், பக்தியை போதிக்கும் நூலாக இருந்தாலும் கர்மத்தை விட்டுவிடாதே என்று பல இடங்களில் ஆண்டாளும் குறிப்பிட்டு சொல்லுகிறாள். அதுல ஒண்ணு முக்கியமானது தானம் என்பது. அந்த தானத்தை பற்றி இன்றைக்கு ஓரளவுக்கு மிச்சம் எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதில் தானத்தை பற்றி பார்ப்போம். மற்ற தர்மங்கள் என்ன? தானமும் தர்மமும்னு தலைப்பு போட்டிருக்கு. தானமும் ஒரு தர்மம் தானே, அதென்ன தனியா எடுத்து சொல்லணுமான்னு கேட்டால் ஆண்டாள் தனியா எடுத்து சொல்லியிருக்காளோ இல்லையோ. பொதுவா தர்மங்களை பல இடங்களில் சொல்லிவிட்டு தானத்தை மட்டும் சில பாசுரங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாள். அப்ப ஆண்டாளுக்கு அதுல விசேஷமான கருத்து இருக்கிறதுன்னு அர்த்தம். மக்களுக்கு எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, நீங்காத செல்வம் நிறைந்துன்னு 3வது பாசுரம்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி மாதம் மும்மாறி பொழிய வேண்டும், எங்கும் நீர் நன்றாக இருக்க வேண்டும், ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். எத்தனை குடங்களை வச்சாலும் பசுமாடு பால கறந்து கொண்டே இருக்கணும், அப்படி நீங்காத செல்வம் நிறைய வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ஆண்டாளுக்கு செல்வத்தில் என்ன ஆசை? இவள் ஆசைப்பட்டது கண்ணனைத்தானே. இப்ப பணங்காசு வரணும்னு ஏன் பாடுகிறாள் என்றால் தன்னுடைய ஆனந்தத்துக்காக அல்ல, ஊர் மக்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இல்லையோ. தான் மட்டும் ஆனந்தப்பட்டு ஊரில் அனைவரும் பஞ்சத்தில் வாடுவதை ஆண்டாளால் பொறுக்க முடியாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவரவர்களுக்கு என்ன ஆசையோ அதை அவரவர்கள் அடைய வேண்டும். எனக்கு கண்ணன் வேண்டும், எனக்கு கண்ணனை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஆண்டாளுக்கு. அதனால தானத்தை விசேஷமாக சொல்லி அதை தவிர பல தர்மங்களை தெரிவிக்கிறாள். அதனால நானும் தாமம்னா என்னன்னு இன்றைக்கு பார்ப்போம். மற்ற தர்மங்கள் நாம் என்ன கடைபிடிக்கலாம், இன்றைக்கு அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும், என்ன கண்ணோட்டத்தில் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம். முதல்ல தானம் என்றால் என்ன? தர்மம் என்பது பொதுவாக நாம் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் குறிக்கும். அந்த தர்மம் என்றால் என்ன, எப்படி பண்ணணும்னு நாளை பார்ப்போம். அதுல ஒரு சிறப்பான தர்மம் தானம். தானம்னு சொல்லப்படுகிறது. தானம்னா ஒண்ணுமில்லை, எனக்கு தெரிஞ்ச பொருள் தான். நம்மிடத்தில் இருக்கும் ஏதோ ஒரு பொருளை மற்றொருவருக்கு வழங்குகிறோம். இது இனி என்னுடைய சொத்து அல்ல, இது உங்களுடைய சொத்து. கடன் கொடுப்பதை போல கிடையாது. கடன் கொடுக்கிறோம்னா இது என் சொத்து தான், திரும்ப வர வேண்டும்னு எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். தானம் கொடுக்கும் பொழுது இது இனிமேல் என்னுடைய சொத்தே கிடையாது. இந்திரா ஒரு ஆகுதி யாகம் பண்றோமோ இல்லையோ, யாகம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? இந்திராய இதம் ந மம, இந்த ஆகுதியை, இந்த பொருளை இந்திரனுக்கு வழங்குகிறேன், இது இனிமேல் என்னுடையது அல்ல என்று தியாகம் பண்ணுகிறோமோ இல்லையோ. தியாகம்னு சொன்னாலும் தானம்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான். யாரோ ஒருவருக்கு என்னுடைய சொத்தான பொருளை வேறு ஒருவருக்கு நான் கொடுக்கிறேன், இதற்கு தானம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த தானத்தை எப்படி செய்கிறோமோ அதை பொறுத்து வெவ்வேறு விதமான பயன்கள் உள்ளன என்று தெரிவிக்கிறார்கள். உண்மையில தானத்தால புகழ் பெற்றவர் கர்ணன்னு சொல்றோம். யார் எதை கேட்டாலும் தானம் கொடுத்தார். மகாபலி தானத்துக்கென்றே பேர் போனவர். அதனாலத்தானே அதை பயன்படுத்தி வாமனமூர்த்தி தானம் கேட்டு போனார். மகாபலிக்கு யார் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும். விரீடா வித்த வதான்ய யசோ நாசீர தாட்டீபட்டஹா என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறார்.